என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ஐயா இந்த பச்சை கற்பூரம், பச்சை துணியில பச்சை கற்பூரம் வச்சு ஒரு பரிகாரம் கொடுத்துருந்தீங்க. ஆனா அந்த லவங்கம்னா என்ன, ரொம்ப பேர் கேள்வி கேட்டது. லவங்கம்னா என்னன்னு தெரியல, அது எப்படி செய்முறையா எங்களுக்கு ஒரு வீடியோ கொடுங்க ஐயா, செஞ்சு காட்டுங்கய்யா அப்படின்னும் ரொம்ப அன்பு உறவுகள் கேட்டாங்க. அவங்களுக்காக நம்ம செய்முறை இது என்ன அப்படின்னா, நம்ம இதை செஞ்சு எங்க வைக்கணும், வீட்டு வாசல் இருக்கு இல்லையா, நிலவாசல், நிலவாசல்ல வெளிப்புறமா தான் கட்டணும். ஆனா எப்படி செய்முறை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே செய்யக்கூடிய நாள்னா கொடுத்துருக்கோம். அமாவாசை அல்லது பௌர்ணமி, வளர்பிற வெள்ளிக்கிழமை, இல்லாட்டினா சனிக்கிழமை கூட நீங்க இதை செய்யலாம். செஞ்சு அன்று காலையோ மாலையோ கட்டலாம். நல்ல நேரம் மட்டும், ராவகாலம் யமகண்டம் இல்லாத நேரம். இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம். என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கிறேங்க. நான் போய் இப்போ இதுக்காக ஏலக்காய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு டப்பா வாங்கியிருக்கு. நமக்கு தேவையான அளவு மட்டும் பார்த்துக்கலாம், சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா லவங்கம் வாங்கியிருக்கேன். இதில் எத்தனை பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு தான் முக்கியம். இதெல்லாம் நான் இப்படி ஓரமாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் என்னென்ன அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேங்க அன்பு உறவுகளை. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை துணி பாருங்க, ஒரு அளவுக்கு நமக்கு பச்சை துணி போட்டாச்சு. ஓகேங்களா? இது சென்று நடுப்பாகம் இல்லையா, இந்த நடுப்பாகத்தில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பாருங்க பச்சை கற்பூரம், ஏன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் நல்லா இருந்தா தான் அந்த இடம் வந்து நறுமணம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் பச்சை கற்பூரம். இதை வந்து நான் வந்து இப்படி நடுப்பகுதியில் வச்சிட்டேன், சரிங்களா? இப்ப பச்சை கற்பூரம் இருக்கு. இது இத்தனை பீஸுன்னு கிடையாது நமக்கு. ஏன் அப்படின்னா பச்சை கற்பூரம் இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தா தான் அந்த மனம் வந்து ஒரு 3 மாசத்துக்கு இது இருக்கணும் இல்லையா, அதனாலதான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏலக்காய், நான் பாக்கெட்டா வாங்கியிருக்கேன், கட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் 7 அல்லது 5, நான் வந்து ஒரு 7 ஏலக்காய் சேர்க்க போறேன். 1 2 3, இந்த பச்சை கற்பூரத்து மேலே போடுங்க. 4 5 6 7. இப்ப ஏலக்காய் சேர்த்தாச்சு, 7 ஏலக்காவும் சேர்த்தாச்சு. மீதியை வச்சிருப்போம், பத்திரமா இருக்கட்டும். இப்போ பச்சை கற்பூரம் பிளஸ் வந்து 7 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். நீங்க 5 ஏலக்காவும் சேர்க்கலாம், 7 ஏலக்காவும் சேர்க்கலாம். மெயினா காட்டன் பச்சை துணி, நமக்கு 1 மீட்டர் வாங்கினா கூட ஒரு அளவுக்கு பாதியா கட் பண்ணா கூட போதும், அளவுக்கு ஏத்தவாறு. அதுக்கப்புறம் என்ன, லவங்கம். லவங்கத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 9 லவங்கம் நமக்கு தேவைப்படும். இப்ப நம்ம லவங்கம் எடுத்துக்கணும். லவங்கங்கிறது என்ன அப்படின்னா, அன்புறல் நல்லா பார்த்துக்கிறீங்க, கிராம்பு தான் லவங்கம், சரிங்களா? அப்ப நம்ம வந்து இதுல வந்து 9 பீஸ் எடுக்கணும். இதை பார்த்துக்கிறீங்க. 1 இதுக்கு மேலே போடுறோம் பாருங்க. 1 2 2 3 3 3 4 4 5 5 5 6 6 7 7 8 8 9 9 லவங்கம் நம்ம சேர்த்தாச்சு. இப்ப இந்த விஷயத்துல 3 பொருள் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். ஆனா துணி 1, மொத்தம் 4. அதாவது பச்சை கலர் காட்டன் துணி மேல பச்சை கற்பூரம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, லவங்கம் சொல்றோம் இல்லையா, 9 கிராம்பு வச்சிருக்கோம். இவ்வளவுதாங்க. இப்ப எடுத்து வச்ச உடனே இந்த இடமே ஒரு மனமா இருக்கு. நீங்க செய்யும் போது பாருங்களேன், வித்தியாசமா இருக்கும். இந்த லவங்கத்துடைய மனம் எல்லோருக்குமே தெரியும். ஏலக்காய் மனம் அதை விட விசேஷம். பச்சை கற்பூரம் சொல்லவா வேணும், அப்படியே வாசம் 3 சேர்ந்து இந்த இடமே இப்ப ஒரு வாசமா பிரகாசமா தெய்வீக மனமா மணக்கக்கூடியது இப்ப நான் பார்க்க முடியுது, உணர முடியுது. நீங்க செய்யும் போது கண்டிப்பா நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நீங்க நம்புவீங்க. இதால என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கு இல்லையா, நம்ம வீடுங்கிறது ஒரு வாஸ்து பிரகாரமா, வாஸ்து தேவதைகள் கரெக்டா அது இயங்கினாதான் நம்ம வீடு சந்தோஷமா இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணமே தங்க மாட்டேங்குது வீட்டுல. வீட்டுக்கு வந்தாலே என்னன்னு தெரியல, வெளியில இருக்கும் போதெல்லாம் மனசு நிம்மதியா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்தாலே சஞ்சலமா இருக்கு, எந்த வேலையும் செய்ய முடியல, உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க. வீட்டுல வந்தாலே சண்டை சச்சரவு யுத்தங்கள் அப்படின்னு போயிட்டே இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. இத உங்களுடைய நிலவாசல், அதாவது தலைவாசல் சொல்லுவாங்க. அது கிழக்கு வாசலா இருக்கலாம், மேற்கு வாசலா இருக்கலாம், தெற்கு வாசலா இருக்கலாம், வடக்கு வாசலா இருக்கலாம்.
நிலவாசல் படி அப்படின்னு. நிலவாசல்னா நீங்க மாயில தோரணம்லாம் கட்டுவீங்க விசேஷ காலத்துக்கு, மஞ்சள் குங்குமம் போட்டுலாம், அதான் நிலவாசல். நிலவாசலுக்கு வெளிப்பகுதியில கண்டிப்பா 2 ஆணி அரைஞ்சிருப்பீங்க சின்னதா, இல்லைன்னா கொக்கி மாதிரி வச்சிருக்கலாம். அது ஏன் அப்படின்னா நம்ம பூ மாலை போடுறதுக்கு. இது நம்ம ஒரு ஓரமாவும் நிலவாசல்ல சைடாவும் கட்டலாம், நடுப்பகுதியில ஒரு சின்ன ஆணி அரைஞ்சு அங்கேயும் நம்ம வந்து கட்டலாம். இப்ப இது பொருள் சேர்த்தாச்சு. இது என்ன பண்ண போறேன் இங்க பாருங்க. இதை அப்படியே நான் என்ன செய்யறேன், இப்படி மதிச்சிட்டேன். இதை நல்லா மதிச்சிட்டேன். மதிச்சு என்ன பண்றேன் இங்க பாருங்க, இப்படி கொண்டு வந்துட்டேன். பாத்துட்டீங்களா? இப்படி கொண்டு வந்துட்டேன். இப்படி கொண்டு வந்த பொருளை நான் என்ன பண்ண போறேன் இங்க பாருங்க, இப்படியே சுத்துனா நமக்கு இந்த மூணு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் துணி இருக்கும். நான் இப்படிதான் முடி போடுவேன். இந்த பாருங்க, நீங்க அத ஒரு நூல் கட்டி கூட நீங்க முடி போட்டுக்கலாம். நான் இப்படி முடி போட்டேன். இந்த முடி போட்டதை எப்படி கட்ட முடியும் அப்படின்னா, நான் ஒரு கயிறு போட்டு தான் கட்ட முடியும். இப்ப இது முடி என்னன்னு காத்து வந்து உள்ள போகாம இருக்கிறதுக்காக. இப்ப பாருங்க, இந்த முடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்துட்டீங்களா? இவ்வளவுதான். இதுல வந்து என்ன செய்யலாம், நிலவாசலுக்கு ஏற்றவாறு நம்ம இதுல ஒரு நூல் கயிறு கூட கட்டலாம். இதுல கூட நூல் கயிறு கட்டி நம்ம இப்படி தொங்க போடலாம். இவ்வளவுதாங்க. இதான் பச்சை துணி, பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் சேர்ந்து வசியம், அதாவது வசியப்படுத்தும், அந்த இடத்தையே வசியப்படுத்தும். நீங்க ஒவ்வொரு முறையும் வெளியில போயிட்டு அந்த நிலவாசல் படியை தான் தாண்டி நம்ம போவோம் வீட்டுக்குள்ள, உள்ள இருந்து வெளியில வருவோம். இந்த நறுமணம் நம்மளுடைய இது எங்க இருக்கும், நமக்கு தலைக்கு மேல இருக்கும் இல்லையா, நம்மளுடைய கெட்ட அந்த வைப்ரேஷனை எடுத்துருங்க. நல்ல எனர்ஜி கொடுக்கும். போகும்போது வரும்போது சரி, அதுல ஒரு அது வாசத்தை உணரக்கூடிய தன்மைகள், அந்த நறுமணத்துடைய சக்தி, தெய்வீக சக்தி உங்கள் மீது படும். அப்போ என்ன ஆகும், நீங்க போற காரியம் வெற்றி ஆகும், நல்ல விஷயம் நடக்கும். அவ்வளவுதான் அன்பு உறவுகளே. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு எளிமையா நான் தெளிவா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். கண்டிப்பா எல்லோருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அன்பு உறவுகளே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு டவுட் இருக்கு, எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க அப்படின்னா கண்டிப்பா அன்பு உறவுகளே உங்களுக்காக நான் செஞ்சு இது போல வீடியோ கொடுக்குறேன். சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? எல்லோருக்கும் நன்றி அன்பு உறவுகளே. வணக்கம்.